மதுரை மாநகரம் மாட்டுத்தாவணி ஏரியாவுக்கு புதிய எஸ்பியாக மாற்றலாகி வந்திருந்தார் ரஞ்சனி ஐபிஎஸ். துடிப்பு மிகுந்த 25 வயதான இளம்பெண் ஐபிஎஸ் அதிகாரி. பணியில் சேர்ந்த கடந்த 2 வருடங்களில் ஏற்கனவே சென்னை மற்றும் திருவண்ணாமலை என 2 இடங்களில் பணியாற்றிவிட்டு அங்கே நேர்மைக்கு கிடைத்த பரிசாக இதோ இப்போது 3ஆவதாக மதுரைக்கு மாற்றலாகி வந்திருக்கிறார். இன்னும் திருமணம் ஆகவில்லை என்பதால் வெளியூருக்கு டிரான்ஸ்பர் ஆகி வருவதில் ரஞ்சனிக்கு பெரிதாக கஷ்டம் ஒன்றும் தெரியவில்லை. அவருடன் துணைக்கு இருப்பது அம்மா மட்டுமே. தந்தை சிறு வயதிலேயே இறந்துவிட்டார். ரஞ்சனி போலீஸ் அதிகாரியாக பணியாற்ற வேண்டும் என்கிற லட்சியத்துடன் ஒரே நோக்கில் படித்து முன்னேறி இந்த பதவிக்கு வந்திருப்பவர். அதற்கு ஒரு காரணமும் உண்டு. அது கதையின் போக்கில் உங்களுக்கு தெரியவரும். ரஞ்சனியை பொறுத்தவரை தப்பு செய்தவர்களை விட அந்த தப்பை தங்களது செல்வாக்கை பயன்படுத்தி மறைத்து தப்பிக்க நினைப்பவர்கள்தான் முதல் எதிரி என்று நினைப்பவர். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு ஊரிலும் தனக்கென ஒரு செல்வாக்கை உருவாக்கிக் கொண்டு நாட்டாமைத்தனம் பண்ணும் ஆட்களை ரஞ்சனிக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்படி சென்னையிலும் சரி, திருவண்ணாமலையிலும் சரி, சில ஆட்களை தைரியமாக எதிர்கொண்டவர்தான் ரஞ்சனி. ஆனால் அவர்களின் செல்வாக்கை ரஞ்சனி எதிர்த்து நிற்க முற்பட்டாலும் சில நேரங்களில் அரசியல் குறுக்கீடுகள் ஒன்றும் செய்ய முடியாதபடி அவரது கைகளை கட்டிப்போட்டன. அதையும் மீறி சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முயன்றபோதுதான் இப்படி இன்னொரு ஊருக்கு தூக்கி அடிக்கப்படுவது ரஞ்சனிக்கு வாடிக்கையாக மாறிவிட்டது. ரஞ்சனியின் அம்மாவும் கொஞ்சம் பொறுமையாக போ என்று சொல்லி பார்த்தும் ரஞ்சனியின் குணாதிசயம் கொஞ்சம் கூட மாறவில்லை. எஸ்பி ஆபீஸில் பொறுப்பெடுத்துக் கொண்ட ரஞ்சனி சில நாட்கள் தனது பணியை முதலில் அமைதியாக தொடர்ந்தார். ஒருநாள் மாட்டுத்தாவணி காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்ஷனுக்காக நுழைந்தார் ரஞ்சனி. அப்போது அங்கே நாற்காலியில் வெள்ளை வேஷ்டி சட்டையில் அமர்ந்திருந்த ஒரு 40 வயது மதிக்கத்தக்க மனிதரை பார்த்ததும் ரஞ்சனியின் கண்களில் திடீர் அதிர்ச்சி. அதிர்ச்சி என்று சொல்வதை விட கோபம் என்று சொல்லலாம். அதற்கு காரணமும் இல்லாமல் இல்லை. அங்கே அமர்ந்திருந்த அந்த நபர் மதுரையிலேயே செல்வாக்கு மிக்கவரான ராஜேந்திரன் என்பவர்தான். செல்வாக்கு என்றால் ஒரு பக்கம் வசதி படைத்தவர் என்றும் சொல்லலாம், இன்னொரு பக்கம் டீசண்டான ரவுடியிசம் செய்து வந்தவர் என்றும் சொல்லலாம். ஆனால் அவரைப் பற்றி இங்கே வந்த இந்த சில நாட்களில் ரஞ்சனிக்கு எதுவும் தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. அதே சமயம் ராஜேந்திரனுடனான முதல் சந்திப்பு 2 நாளைக்கு முன்பே அவருக்கு ஒரு கசப்பான அனுபவமாக அமைந்துவிட்டது. ஆம், ரஞ்சனி 2 நாளைக்கு முன்பு தனது வீட்டிற்கு செல்வதற்காக மப்டி உடையில் தன்னுடைய காரை தானே ஓட்டி சென்றார். அவர் இருக்கும் தெரு ஒரே ஒரு வாகனம் மட்டுமே சென்று வரும் அளவிற்கு கொஞ்சம் குறுகலான தெருதான். அந்த தெரு முழுவதும் நல்ல பெரிய வீடுகள் இருந்தாலும் கிட்டத்தட்ட 200 மீட்டர் தூரத்திற்கு இப்படி குறுகலான ரோடுதான் இருந்தது. அப்படி அவர் தனது தெருவில் நுழைந்தபோது எதிர்ப்புறமாக கிட்டத்தட்ட பாதி தூரத்திற்கு மேல் ஒரு ஜீப் ஒன்று எதிரில் வந்து கொண்டிருந்தது. நியாயப்படி பார்த்தால் அப்போதுதான் அந்த தெருவிற்குள் நுழைந்திருந்த ரஞ்சனி தனது காரை கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்து வழி கொடுத்தால் எதிரில் வந்த ஜீப் தாராளமாக போய்விடும். ஆனால் ரஞ்சனிக்கு தான் அதிகாரி என்கிற தோரணையை விட எதிரில் கார் ஓட்டி வந்த ஒரு ஆணுக்கு பணிந்து போவதா என்கிற ஈகோதான் தலை தூக்கியது. அவர் எதிரில் வந்த ஜீப்பை பார்த்து விடாமல் ஹாரன் அடித்தார். தூரத்தில் வந்த ஜீப்பும் அப்படியே நின்றுவிட்டது. ஆனால் பின்னால் போகவில்லை. உடனே காரை விட்டு இறங்கிய ரஞ்சனி எதிரில் இருந்த ஜீப்பை பார்த்து பின்னால் ரிவர்ச்சில் போகும்படி செய்கை காட்டினார். அப்போது அந்த காரில் இருந்து இறங்கினார் இப்போது நாம் ஸ்டேஷனில் பார்க்கும் அந்த ராஜேந்திரன். அவர், மேடம், நாங்கள் இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம். நீங்கள் கொஞ்ச தூரம் பின்னாடி ரிவர்ஸ் எடுத்தால் நாங்கள் போய்விடுவோம். இல்லையென்றால் நாங்கள் ரிவர்ஸ் எடுத்து ரொம்ப தூரம் பின்னால் போக வேண்டியிருக்கும். அது மட்டுமல்ல, என்னுடைய வண்டியில் ரிவர்ஸ் கியர் சரியாக வேலை செய்யவில்லை மேடம். அதனால் நீங்களே ரிவர்ஸ் எடுங்கள் என்று கொஞ்சம் கிண்டலாகவே கூறினார். நீ யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறாய் தெரியுமா என்று கோபமாக கேட்டார் ரஞ்சனி. உடனே ஜீப்பின் இன்னொரு பக்கமிருந்து இறங்கிய இன்னொரு நபர் ராஜேந்திரனின் அருகில் நெருங்கி, இவர்தான் புதிதாக வந்திருக்கும் ஐபிஎஸ் அதிகாரி ரஞ்சனி என்று கூற, உடனே அப்படியா என கேட்டுக்கொண்ட ராஜேந்திரன், இதோ எடுக்கிறேன் மேடம், நீங்கள் காரில் ஏறுங்கள் என்று கூறிவிட்டு தனது ஜீப்பில் ஏறினார். ஆனால் தனது வண்டியை ஸ்டார்ட் செய்த ராஜேந்திரன் சற்றும் எதிர்பாராத விதமாக முன்னோக்கி ஓட்டி வந்து ரஞ்சனியின் காரின் பம்பரில் மெதுவாக மோதி பின் வேகமாக அதை பின்னோக்கி தள்ளி ஜீப்பை செலுத்தினார். இதை சற்றும் எதிர்பாராத ரஞ்சனியால் உடனடியாக ஒன்றும் செய்ய முடியவில்லை.
அவரை அறியாமலேயே அவர் கார் அந்த தெருவை விட்டு பின்னால் சென்று மெயின் ரோட்டிற்கு போய்விட்டது. இப்போது வழி கிடைத்து விட்டதால் ராஜேந்திரன் மெயின் ரோட்டின் இன்னொரு பக்கமாக திரும்பி சென்று விட்டார். இதனால் கோபமான ரஞ்சனி அங்கே இறங்கி, யார் இந்த ஜீப்பில் செல்லும் மனிதர் என்று விசாரிக்க, இவர் தாங்க ராஜேந்திரன். இந்த ஏரியாவுல கொஞ்சம் செல்வாக்கு உள்ள ஆள் என்று அங்கு இருந்த மக்கள் கூறினார்கள். பார்த்துக் கொள்கிறேன் உன்னை என்று கோபத்துடன் மனதிற்குள் கூறிக்கொண்டே காரை எடுத்துக்கொண்டு தனது வீட்டிற்கு சென்றார் ரஞ்சனி. இப்படி முதல் சந்திப்பிலேயே ராஜேந்திரனுடன் மோதல் ஏற்பட்டிருந்ததால் தற்போது மாட்டுத்தாவணி போலீஸ் ஸ்டேஷனில் அவரை பார்த்ததும் ரஞ்சனிக்கு கோபம் வந்ததில் ஆச்சரியமில்லை. அப்போது இன்ஸ்பெக்டரிடம், என்ன விஷயம்? யார் இவர்? எதற்காக வந்திருக்கிறார் என ராஜேந்திரனை தனக்கு தெரியாதது போல கேட்டார் ரஞ்சனி. அப்போது லாக்கப்பில் அடைக்கப்பட்டு இருந்த ஒரு ஆளை காட்டி, இது ராஜேந்திரனுடைய ஆள். ஒரு சின்ன வழக்கில் சிக்கிக் கொண்டார். அவரை இப்போது வெளியே அழைத்துச் செல்வதற்காக இவர் வந்திருக்கிறார் என்று இன்ஸ்பெக்டர் கூறினார். அவன் மீது எந்த வழக்கு ஆனாலும் சரி, யார் சிபாரிசுக்கு வந்தாலும் சரி, வெளியே விடாதீர்கள் என்று ரஞ்சனி பிடிவாதம் காட்டத் துவங்கினார். ரஞ்சனி தன்னை பழிவாங்க துவங்கிவிட்டார் என்று ராஜேந்திரனுக்கு புரிந்துவிட்டது. இருந்தாலும் பொறுமையாக, மேடம், அந்த பையன் மீது தவறு இல்லை. என்ன நடந்தது என்று முழுமையாக நீங்கள் தெரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்று கூறினார். அதற்கு ரஞ்சனி, அந்த பையன் என்னவோ பண்ணி இருக்கட்டும். நீங்கள் சிபாரிசுக்கு வந்திருக்கிறீர்கள் என்றாலே அவன் நிச்சயம் ஏதாவது தவறான காரியம்தான் பண்ணி இருப்பான். அவனை விட முடியாது என்று கடுமை காட்டினார். அந்த சமயத்தில் ராஜேந்திரனின் லாயர் போலீஸ் ஸ்டேஷனுக்குள் உள்ளே நுழைந்து ஜாமீன் பேப்பர்களை காட்ட வேறு வழியின்றி அந்த பையனை ரஞ்சனி அனுப்பி வைக்க வேண்டியிருந்தது. இப்படி ராஜேந்திரனிடம் தான் மீண்டும் தோற்றுப்போனது ரஞ்சனிக்கு இன்னும் கோபத்தை அதிகரித்தது. அடுத்தடுத்து வந்த நாட்களில் சில இடங்களில் ராஜேந்திரனின் செல்வாக்கு சட்டத்தை மீறி செயல்படுவது போல ரஞ்சனிக்கு பல தகவல்கள் கிடைக்கவே, கிட்டத்தட்ட ஒரு எதிரி போலவே ராஜேந்திரனை நினைக்க ஆரம்பித்துவிட்டார் ரஞ்சனி. அதே சமயம் ராஜேந்திரன் மீது எந்த கொலை வழக்கோ மற்றும் அடிதடி வழக்குகளோ இல்லாததும் ரஞ்சனிக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. இனி நான் வந்துவிட்டேன் அல்லவா, நிச்சயமாக ஒரு நாள் தூக்கி ராஜேந்திரனை உள்ளே வைக்கிறேன் என்று மனதிற்குள் சபதம் செய்து கொண்டார் ரஞ்சனி. இந்த நிலையில் ஒருநாள் திடீரென ராஜேந்திரன் எஸ்பி அலுவலகத்திற்குள் நுழைந்தார். அங்கிருந்த ரஞ்சனி அவரிடம், இங்கே எதற்காக வந்தீர்கள்? இங்கே என்ன வேலை உங்களுக்கு என்று கேட்க, தேவையில்லாமல் என் தங்கையின் கணவரை பொய் வழக்கு போட்டு லாக்கப்பில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். அதற்கான ஆதாரங்களும் அவர்களிடம் இல்லை. நீங்கள் அவர்களிடம் சொல்லி என் தங்கையின் கணவனை வெளியே விட சொல்லுங்கள் என்று கூறினார். ரஞ்சனிக்கு ராஜேந்திரனை பழிவாங்க இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்துவிட்டது. அப்படியா? போலீசார் காரணம் இல்லாமல் யாரையும் அரெஸ்ட் பண்ணி அழைத்து வரமாட்டார்கள். நாளை நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தட்டும். அங்கே நீங்கள் உங்கள் வக்கீல் மூலமாக வந்து அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறியவர் உடனடியாக சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் செய்து, நான் சொல்லும் வரை ராஜேந்திரனின் தங்கை கணவரை வெளியில் விடக்கூடாது. எந்த சிபாரிசு வந்தாலும் என்னை கேட்காமல் எதுவும் செய்யக்கூடாது என்று உத்தரவு போட்டார். இதனை கண்டு கோபமான ராஜேந்திரன், மேடம், நீங்கள் என் மீதுள்ள தேவையற்ற கோபத்தில் உண்மை என்னவென்று தெரியாமல் இப்படி செய்கிறீர்கள். இது என் தங்கையின் குடும்ப பிரச்சனை. இதற்கு நான் ஒரு தீர்வு காணாமல் இந்த இடத்தை விட்டு நகரமாட்டேன். இதை நான் எப்படி டீல் செய்கிறேன் பாருங்கள் என்று கோபமாக கூறியபடி எஸ்பி அலுவலகத்தின் போர்ட்டிகோவில் முன்னால் சென்று நின்று கொண்டார். அவருடன் வந்த அவரது ஆட்கள் இருவரும், அண்ணே, கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். ஏற்கனவே உங்கள் மீது கோபத்தில் இருக்கும் இந்த பகுதி மினிஸ்டர்தான் இந்த கைது நடவடிக்கைக்கு காரணம். இந்த ரஞ்சனி மேடம் நேர்மையானவர்தான் என்றாலும் கொஞ்சம் ஈகோ பிடித்தவர். அதனால்தான் உங்களிடம் இவ்வளவு கடுமை காட்டுகிறார். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். வேறு வழிகளில் நம் லாயர் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் என்று ராஜேந்திரனை அமைதிப்படுத்தினார்கள். இதையெல்லாம் ஜன்னல் வழியாக நின்று பார்த்து கொண்டிருந்தார் ரஞ்சனி. அப்போது எஸ்பி ஆபீஸ் போர்டிகோவில் ஒரு கார் வந்து நின்றது. அதிலிருந்து 50 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி இறங்கினார். அவர் வேறு யாருமல்ல, ரஞ்சனியின் அம்மாதான். மகளை பார்ப்பதற்காக அப்போது எஸ்பி ஆபீஸுக்கு அவர் வந்திருந்தார். காரை விட்டு இறங்கியவர் போர்டிகோவில் சற்று தள்ளி நின்றிருந்த ராஜேந்திரனை பார்த்ததும் கண்களை சுருக்கினார். உடனே ஏதோ ஞாபகம் வந்தவர் போல ராஜேந்திரனின் அருகில் நெருங்கி வந்தவர், நீங்கள் டைகர் தானே என்று கேட்டார்.
இதை எதிர்பாராத ராஜேந்திரன் முதலில் சற்று அதிர்ச்சியானாலும் அந்த பெண்மணியை நன்கு கவனித்தபின் மெதுவாக ஆமாம் என்று தலையாட்டினார். உடனடியாக அந்த பெண் தனது இரு கைகளையும் கூப்பியபடி, எப்படி இருக்கீங்க என்று கேட்க, நன்றாக இருக்கிறேன் என்று சொன்னார் ராஜேந்திரன். நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க என்று ராஜேந்திரன் கேட்க, ரஞ்சனியின் அம்மாதான் நான் என்று அவர் கூற ஆச்சரியமான ராஜேந்திரன், ஓ அப்படியா என்று பதிலுக்கு கூறினார். ஆமாம், நீங்கள் எதற்காக இங்கே நிற்கிறீர்கள் என்று ராஜேந்திரனை அவர் கேட்டதும், என் தங்கையின் கணவர் சம்பந்தமான ஒரு பிரச்சனை காரணமாக இங்கே வந்திருக்கிறேன். நீங்கள் உங்கள் மகளை சென்று பாருங்கள் என்று கூற, அந்த அம்மா மீண்டும் அவரை பார்த்து கைகூப்பியபடி எஸ்பி ஆபீஸுக்குள் செல்கிறார். இப்படி தன் அம்மா காரில் வந்து இறங்கியதையும் அங்கே நின்றிருந்த ராஜேந்திரனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டபடி பேசியதையும் பார்த்த ரஞ்சனி குழம்பி போனாலும், எதற்கு ஒரு ரவுடியிடம் போய் தன் அம்மா இப்படி கையெடுத்து கும்பிட வேண்டும் என்கிற கோபமும் ரஞ்சனிக்கு ஏற்பட்டது. உள்ளே வந்த அம்மாவிடம் ரஞ்சனி எதையும் பேச விடாமல், அந்த ஆள் யார் என்று உனக்கு தெரியுமா அம்மா? அந்த ஆளை எதற்கு கையெடுத்து கும்பிடுகிறாய்? அந்த ஆள் இந்த ஊரிலேயே மிகப்பெரிய ரவுடி. அந்த ஆளுக்கு நான் இப்போது ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கப் போகிறேன் என்று சொன்னார். உடனே அவரது அம்மா அமைதியாக, ரஞ்சனி, நீ 5 வயதாக இருக்கும்போது மும்பையில் இருந்த நாம் எதற்காக சென்னைக்கு வந்தோம் என ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டார். எதற்கு அம்மா திடீரென சம்பந்தம் இல்லாமல் இப்படி கேட்கிறார் என்று நினைத்த ரஞ்சனி, நன்றாக ஞாபகம் இருக்கிறது. மும்பையில் போலீஸ் அதிகாரியாக இருந்த நம் அப்பாவின் எதிரிகள் அவரை கொன்றுவிட்டு நம்மையும் கொல்வதற்காக துரத்தினார்கள். அவர்களிடமிருந்து தப்பித்து உயிர் பிழைத்துக் கொள்வதற்காகத்தான் நாம் சென்னைக்கு ஓடி வந்தோம். ஐயோ, அந்த கொடூரமான நாளை என்னால் இன்னும் மறக்க முடியவில்லை. அதனால் தானே நானும் அப்பாவைப் போல ஆக வேண்டும் என்று படித்து போலீஸ் அதிகாரியாக வேலைக்கு சேர்ந்தேன் என்று கூறிய ரஞ்சனி, ஆமா, அதை எதற்காக இப்போது கேட்கிறீர்கள் என்று திருப்பி அம்மாவிடம் கேட்டார். நீ சொல்வது உண்மைதான். அந்த சமயத்தில் எதிரிகளின் கையில் நம்மை சிக்க விடாமல் காப்பாற்றி தப்பிக்க வைத்து அனுப்பியது யார் என்று உனக்கு தெரியும்தானே என்று கேட்டார் அம்மா. ஏன் தெரியாது? அவர் முகம் எனக்கு நினைவில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர் பெயர் டைகர் என்று நீ கூறியது எனக்கு நன்றாகவே ஞாபகம் இருக்கிறது. ஒரு காலத்தில் நம் அப்பாவின் நண்பராக இருந்தவர் என்றும் சொல்லியிருக்கிறாய். அந்த சமயத்தில் நம்மை பத்திரமாக காப்பாற்றி ஒரு காரில் ஏற்றி சென்னை வரை அனுப்பி வைத்தவர் அல்லவா அவர்? இப்போது வரை தினசரி காலையில் எழுந்ததுமே அவரை ஒரு முறையாவது மனதில் கடவுளாக நினைத்து வணங்கிவிட்டுத்தான் என்னுடைய வேலைகளை ஆரம்பிக்கிறேன். நாம் இருவரும் இன்று உயிரோடு இருப்பதற்கு காரணம் அந்த டைகர்தான் இல்லையா என்று கூறிய ரஞ்சனி, ஆமா, இப்போது எதற்கு அவரை பற்றி தேவையில்லாமல் கேட்கிறாய் என்று அம்மாவிடம் கேட்டார். அவரது அம்மா நிதானமாக மகளிடம், நீ யாரை அலட்சியப்படுத்தி வாசலில் நிற்க வைத்திருக்கிறாய் தெரியுமா? அவர்தான் அன்று நம்மை காப்பாற்றிய அந்த டைகர் என்கிற தெய்வம் என்று உனக்கு தெரியுமா என்று சொன்னதும் அப்படியே சகலமும் அதிர்ந்து போனார் ரஞ்சனி. என்ன, என்னையும் என் தாயையும் ஆபத்திலிருந்து காப்பாற்றிய அந்த தெய்வம்தானா இந்த ராஜேந்திரன்? அந்த டைகர்தான் இந்த ராஜேந்திரனா? அவரைத்தானா நான் ஒரு எதிரி போல நினைத்து இப்படி நடந்து கொண்டேன் என்று நினைத்ததுமே ரஞ்சனிக்கு தன்னை அறியாமல் கண்ணீர் வழிந்தது. அவரிடமிருந்த அகம்பாவம் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போய்விட்டது. உடனே அலுவலகத்திலிருந்து வேகமாக வெளியே வந்த ரஞ்சனி போர்ட்டிகோவின் ஓரத்தில் நின்றிருந்த ராஜேந்திரனை நோக்கி சென்றார். ராஜேந்திரனின் அருகில் இருந்தவர்கள் ரஞ்சனி வருவதை பார்த்ததும், இன்னும் என்ன பிரச்சனையை பண்ணுவதற்காக இவர் வருகிறாரோ என்று பதட்டத்துடன் பார்க்க, ராஜேந்திரனை நெருங்கிய ரஞ்சனி தனது கைகளை கூப்பியபடி, என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா. உங்களைத்தான் தினந்தோறும் நான் கடவுளாக நினைத்து வணங்கி வருகிறேன். ஆனால் நிஜத்தில் நீங்கள் யார் என்று தெரியாமல் உங்கள் மீது மிகவும் அராஜகமாக நடந்து கொண்டு விட்டேன். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். கைவர்களிடமிருந்து என்னையும் என் அம்மாவையும் பத்திரமாக காப்பாற்றிய நீங்கள் ஒருபோதும் தவறான செயலில் ஈடுபட மாட்டீர்கள். நீங்கள் ரவுடியாகவே கூட இருந்தாலும் நீங்கள் நல்லவர்தான். உடனடியாக உங்கள் தங்கையை விடுவிக்க ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறியதுடன் சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் செய்து ராஜேந்திரனின் தங்கையின் கணவரை உடனடியாக விடுதலை செய்து அனுப்புங்கள் என்று உத்தரவிட்டார். ராஜேந்திரனின் அருகில் இருந்தவர்கள் எஸ்பி ரஞ்சனியின் இந்த திடீர் மனமாற்றத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனார்கள். இங்கே மதுரையில் இருக்கும் பலருக்கும் ராஜேந்திரனை பொறுத்தவரை அவர் ஒரு லோக்கல் தாதா. ஆனால் ஒரு காலத்தில் ராஜேந்திரன் மும்பையில் மிகப்பெரிய டான் என்பது இங்கே இருப்பவர்கள் யாருக்குமே தெரியாது. அவர் என்றோ செய்த ஒரு நல்ல காரியம் இன்று
அவருக்கே நன்மையில் முடிந்தது.